சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நீயான கோபிநாத் அவர்களை டார்கெட் பண்ணி நிறைய விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு போனதில்லை. அவரை பற்றி பேசுவாங்க, அவர் இப்படி அவர் அப்படி இந்த சார்புடையவரெல்லாம் எழுதுவாங்க. பட் நோட்டீஸே கொடுக்குறாங்கல்ல சார், அந்த அளவுக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் இவ்வளோ தீவிரம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? ஒரு கருத்து தனக்கு எதிர்கருத்தாக மாறுகிற போது அது ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் படைத்தவர்கள் மாற்று கருத்தை உரையாடுவது தான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பண்புன்னு சொல்லுவாங்க. மாற்று கருத்தே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது சர்வாதிகாரத்தினுடைய பண்பு. நீயாரானா நடத்தக்கூடிய அந்த நெறியாளராக இருக்கக்கூடிய கோபிநாத் எப்போவுமே அவருடைய எல்லா ஷோவுமே வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்போவுமே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் நின்று பேசுவார். பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள குறுக்கு மறுக்கா விசாரிக்கும் போது அவருடைய ஸ்டைல் ரொம்ப ஓப்பன் மைண்டடாகவே பண்ணுவார். அவருடைய நேர்காணல்கள், அவருடைய டாக் ஷோ எல்லாத்துலேயுமே அவர்கிட்ட ஒரு வெளிப்படை தன்மை அவர்கிட்ட இருக்கும். சூசகமாக ஒன்றை சொல்கிறதுங்கிறத தாண்டி அவர் கொஞ்சம் நேர்மையான மனிதராகவும் அவர் இருக்கிறார். இல்லை பயாஸ்டாக போயிடுச்சு. அவர் நாய் பிரியர்களை டார்கெட் பண்ணி பேசிட்டாரு, அதுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுத்தாரு, எங்களை பேசவே விடலை அப்படின்லாம் போயிட்டு வந்த கெஸ்ட் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டே வராங்களே. மாற்று கருத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீதி, அதைத்தான் கோபி பேசுகிறார். உடனே அவரை அச்சுறுத்துறதுக்காக வழக்கு போடுறேன் அப்படின்னா அதை வழக்கு அவர் சந்திப்பார். சமூகத்தில் யதார்த்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு மக்கள் கூடுறதில்ல. அப்படி கூடினாலும் அது உடனடியாக நடக்கிறது இல்லை. ஆனால் நாய்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே கொஞ்சம் பேர் கூடுறாங்க, டக்கு டக்கு நடக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வெளியான நீயான எபிசோட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த தெருநாய் பிரச்சனையை குறித்து பேசியிருந்தாங்க. அந்த எபிசோட் ஏர் ஆனதுக்கு அப்புறமா அந்த மொத்த விவாதமே ஒரு சார்பாக போயிடுச்சு. நாய் பிரியர்கள் அதிகமாக பேசவே விடலை, இதனால் மேலும் சர்ச்சைகள் வரும் அப்படின்லாம் சமூக வலைதளத்தில் நிறைய விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் நீயான கோபிநாத் மேலே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. எதனால் இந்த விஷயத்தில் இவ்வளோ சர்ச்சை, இந்த நாய் தொந்தரவுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றதெல்லாம் குறித்து பேசுறதுக்காக நம்ம கூட அரசியல் ஆர்வலர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நீயான கோபிநாத் அவர்களை டார்கெட் பண்ணி நிறைய விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு போனதில்லை. அவரை பற்றி பேசுவாங்க, அவர் இப்படி அவர் அப்படி இந்த சார்புடையவரெல்லாம் எழுதுவாங்க. பட் நோட்டீஸே கொடுக்குறாங்கல்ல சார், அந்த அளவுக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் இவ்வளோ தீவிரம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? ஒரு கருத்து தனக்கு எதிர்கருத்தாக மாறுகிற போது அது ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் படைத்தவர்கள் மாற்று கருத்தை உரையாடுவது தான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பண்புன்னு சொல்லுவாங்க. மாற்று கருத்தே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது சர்வாதிகாரத்தினுடைய பண்பு. என்னைய கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சிட்டாங்க. நான் நாய் வளர்க்குறேன், அது எனக்கு என் வீட்டில் ஒரு முக்கியமான ஆள், ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் சேர்க்கலையே தவிர குடும்ப உறுப்பினர் தான், அது அவங்க வீட்டுனா இல்லை தெருநாய் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு வகையான கேட்டகரி நாய் வளர்ப்பது அப்படிங்கிறது. அது அந்த உளவியல் இருக்கிறவங்க அதுக்கு நேர் எதிரான மனநிலை கொண்டவர்கள். இப்போ தெருவில் போகிறோம், எதுக்கு விரட்டுதுன்னே தெரியாமல் நாய் விரட்டி கொண்டு பைக்கில் போகிறவனையும் விரட்டுது. சின்ன குழந்தைங்க, அதாவது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாம் பதட்டம் அடையுது. ஒரு குறிப்பிட்ட ராத்திரிக்கு பின்னாடி சில தெருக்களில் நடமாடவே முடியாத அளவுக்கு ஒரு நாய் குறைச்ச உடனே பல நாய்கள் சேர்ந்து மொத்தமாக ரவுண்டப் பண்ணிலாம் குறைக்குது. அப்போ ஏதாவது ஒன்று பிடுங்கிருச்சுன்னா ரொம்ப சிரமம். அதுக்காக ஊசியை போட்டுக்கிட்டு அதை தற்காத்துக்கிறதுல உயிருக்கு ஆபத்தானதாக முடியக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது நடைமுறையில். இதெல்லாம் பல பேருடைய பாதிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறப்ப தெருநாய்களில் இந்த மாதிரி தொந்தரவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நாய்களை கொன்று விடுவதுதான் தீர்வு அப்படின்னு ஒரு குரூப் நம்புகிறாங்க. இன்னும் மாநகராட்சியிலேருந்து இந்த நாய்களெல்லாம் ஏற்றிட்டு போயிடணும், கருத்தடை செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு ஒரு குரூப் நம்புகிறாங்க. பண்ணிட்டு வேறு இருக்காங்களா ஆல்ரெடி? ஆமாம், கருத்தடை செஞ்சிடட்டும், அது பெருகாமல் இருக்கும் அப்படிங்கிறது. அதுவும் உயிர் தானே, அது எதுக்கு கொள்றீங்க அப்படின்னு இரக்கம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்போ உயிர் இரக்கங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடுது. இப்போ கொசு அடிக்கும் போது நான் ஜீவகாருண்யத்துக்கு சொந்தக்காரன்னு யாரும் சொல்கிறதில்ல. கரப்பாம்பூச்சி பாத்ரூமில் பார்த்தாங்கன்னா அடித்து தூக்கி வெளியே போடுறாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே அவரவருடைய சௌகரியம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இப்போ பணக்கார வீடுகளில் ஒரு அந்நிய நபர் வரக்கூடாது, வேறு யாரும் திருட வந்துடக்கூடாது,
வேறு யாரும் அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு நாய் இருக்குன்னா ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக நாயை வந்து வளர்க்குறாங்க. ஆனால் அவன் தெருவில் கூட்டு வந்து நாய் கக்கா போகிறதெல்லாம் தெருவில் தான் போகுது. அவன் திரும்ப கொண்டு வந்து அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நாய்கள் வந்து அவன் காரிலே கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்குன்னு தனியாக பல மருத்துவமனைகள்லாம் இருக்கிறது. அதுக்குன்னு வந்து செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு என்றே ஒரு பெரிய அளவில் வந்து அது ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது பெரிய பொருளாதாரம் தான், பெரிய பொருளாதாரம் இயங்குது. ஆனால் இதால் தொந்தரவு அனுபவிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சாமானியர்களாக இருக்கான். அதில் ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி, தெருவில் போகும்போது நாய் கடிக்குதுன்னு பல பேர் குற்றச்சாட்டு சொல்கிறப்ப வசதி படைத்தவர்கள்லாம் தெருவில் நடக்கிறதே இல்லையே. வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே இருந்து அவன் கிளம்பும்போது காரில் கிளம்புறான், மறுபடியும் காரில் வந்து இறங்குறான். தெருவில் நடப்பதே இல்லை, எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்கிறது கதை. அவங்களுடைய நிலைமை வேற. சாமானியர்கள் எல்லாத்துக்குமே தெருவில் தான் நடக்கணும். கடைக்கு போகிறதுலேருந்து சின்ன சின்ன வேலைகள், அவங்க வீட்டிலே ஒரு வேலை செய்யக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்க தெருவில் தான் நடந்து வர முடியும். அவங்க காரில் வந்து இறங்குவாங்க வீட்டு வேலை செய்கிறவங்க. அப்போ சாமானியர்களுக்கும் சேர்த்து சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இதில் வந்து நீயா நானா நடத்தக்கூடிய அந்த நெறியாளராக இருக்கக்கூடிய கோபிநாத் வந்து எப்போவுமே அவருடைய எல்லா ஷோவுமே வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்போவுமே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் நின்று பேசுவார். பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து குறுக்கு மறுக்காக விசாரிக்கும் போது அவருடைய ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து ஓப்பன் மைண்டடாகவே பண்ணுவார். அவருடைய நேர்காணல்கள், அவருடைய டாக் ஷோ எல்லாத்துலேயுமே அவர்கிட்ட வந்து ஒரு வெளிப்படை தன்மை அவர்கிட்ட இருக்கும். சூசகமாக வந்து ஒன்று சொல்கிறதுங்கிறத தாண்டி அவர் கொஞ்சம் நேர்மையான மனிதராகவும் அவர் இருக்கிறார். அதனுடைய எதிர் விளைவு வந்து என்ன ஆகுதுன்னா, பல பேரால் வந்து அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்போ நிறையா முறை சர்ச்சைக்குரிய விஷயங்களாக வந்து நிறைய முறை மாறி இருக்கு. நீயா நானா ஃபர்தா போடுறது குறித்து சரியா தப்பாங்கிற மாதிரி ஒரு வாதம் நிறுத்தப்பட்டு விட்டது. பல கருத்துக்களுக்கு வந்து எதிர்ப்பு கிளம்புகிற ஒரு சூழல்லாம் இருக்குது. இப்போ பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நீயா நானாவில் வந்து நீங்கள் குறிப்பாக வந்து அரசு பள்ளிகள் வந்து இலவசங்கள், அரசு உதவி பெறுவது, அது குறித்தெல்லாம் வந்து எப்படி சாமானியர்களுக்கு அது வந்து உதவியாக இருந்திருக்கு. சமூக நீதி பார்வையோட ஒரு அரசு பள்ளிக்கூடம் இல்லைன்னா, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லைன்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு பஸ்ஸு அனுப்பலைன்னா வாழ்க்கை தரம் என்னவாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனில் வந்திருப்பான் படித்து. ஆனால் அதுக்கான கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது தமிழகம் வந்து தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பில் வந்து அதெல்லாம் இருந்திருக்கிறது. இப்போ எல்லாருமே போய் உடம்பு சரியில்லைன்னு போய் அப்போலோலையும் காவேரி மருத்துவமனையிலையும் போய் வைத்தியம் பார்க்க முடியாது. ஒரு அரசு மருத்துவமனைன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. இது குறித்த பார்வையெல்லாம் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க ஏற்கனவே. மொழி சார்ந்து, பண்பாடு சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து வித்தியாசமான பல தலைப்புகளை வந்து அவங்க விவாதிச்சிருக்கிறாங்க. அதில் அவர் பின்பற்றக்கூடிய அறம் இருக்குல்ல, அது பல பேருக்கு பிடிக்கல. இல்லை, பயாஸ்டாக போயிடுச்சு. அவர் வந்து நாய் பிரியர்களை வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டாரு, அதுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுத்தாரு, எங்களை பேசவே விடலை அப்படின்லாம் போயிட்டு வந்த கெஸ்ட்டு நிறைய பேர் பதிவு பண்ணிட்டே வராங்களே. அதுங்க யாருடைய குரலையுமே ஒழித்து வைக்கிற காலம் இது இல்லை. ஃபேஸ்புக்கில் கூட ஒருத்தன் லைவ் போட முடியும். இன்றைக்கி வந்து என்னுடைய குரலை தடை செய்து விட்டார்கள்னு சொல்கிற காலமே இது இல்லை. ஒரு குடும்பத்தில் உட்காந்து அவங்களா ஒரு பாட்டை பாடி ஒரு போஸ்ட்டு போடுறாங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் போடுறாங்கன்னா, அது இன்றைக்கி யாருடைய பார்வைகள்லாம் படுதுன்னா, சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க. ஒருங்க பாத்ரூம் பாடகராக இருக்கிறவங்களெல்லாம் ஏஆர் ரஹ்மான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாரு, நல்லா பாடுறாரு, ஒரு பாராட்டு வேறு தெரிவிக்கிறார் இத்தரத்தில். அப்போ சாமானியர்களாக இருக்கிறவர்கள் வந்து அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பாடுறாங்க அப்படின்னா அவங்களை அங்கீகரிக்கக்கூடிய இடம் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படி ஒரு ஸ்பேஸை வந்து உருவாக்கி தந்துருக்கு. அதனால் எங்கள் குரல் வலையை அது வந்து 8 மணி நேரம் ரெக்கார்டிங்கான ப்ரோக்ராம் எடிட் பண்ணி 45 நிமிஷமாக கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சுவராசியத்தை வந்து உருவாக்குவதற்காக எதிரும் புதிருங்கிறது. இப்போ நீங்கள் பட்டிமன்றத்திலேருந்து பல நிகழ்ச்சிகள் வந்து டிவியில் நடக்கிற அரசியல் டிபேட்லேருந்து இது மாதிரி நீயா நானா எல்லாத்துக்குமே அந்த அவங்க என்ன தலைப்பில் உரையாடுறாங்களா பேசுகிறாங்களோ அதுக்கான முரணான விஷயங்கள் இருக்குல்ல, கான்ட்ரவர்சி இருக்குல்ல, அதுதான் அதனுடைய வெற்றி. அப்போ எதிர்க்கிறதே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி போய் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டவங்க அவங்க மனசு புண்படுங்கிறாங்கல்ல. எல்லா காலத்துலேயுமே ஒருத்தன் கடவுள் இருக்குன்னா ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறான்ல, ஒருத்தன் சாதி இருக்குங்கிறான் ஒருத்தன் இல்லைங்கிறான். எல்லா விஷயத்துலையுமே மாற்று கருத்துன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தன் உண்டுன்னு சொல்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னொருத்தன் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கான் அவ்வளோ முழுக்க.
அப்போ இல்லைன்னு சொல்கிறவன் வந்து என் மனசை புண்படுத்தினான்னா என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்காத ஒரு கடவுளை நான் வந்து அந்த கடவுள் சிலையை நான் வந்து என்ன செய்வேன்? சாதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா அதை தீர்க்கணும்ல. அந்த சாதி இல்லாத ஒரு சமத்துவத்தை உருவாக்கணும்ல. அப்புறம் உருவாக்கலைன்னா இந்த சிலையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பெரியார் கேட்குறாரு. அப்போ சிற்பத்திற்கு கல் தான் பயன்படுது, சாலையை வந்து ஒரு தெருக்களில் சாலை போடுவதற்கும் கற்கள் தான் பயன்படுது அப்படின்னு கருத்து சொல்கிறாரு. இப்போ அது அறிவியல் பார்வையாக தான் பார்க்க முடியும். உடனே தீக்காக்காரன் பேசிட்டான், பெரியார் கருத்தை பேசிட்டான், எனக்கு மனசு புண்படுதுன்னா அது என்ன பண்ண முடியும்? மாற்று கருத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீதி. அதைத்தான் வந்து கோபி வந்து பேசுகிறாரு. உடனே அவரை அச்சுறுத்துறதுக்காக வழக்கு போடுறேன் அப்படின்னா அந்த வழக்கு அவர் சந்திப்பார். ஆகஸ்ட் மாதம் டெல்லி நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருநாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே டெல்லியில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது. மெட்ராஸ்லேயே அதை நடைமுறைப்படுத்தணுன்னே இங்கேயும் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருக்க ஒருத்தங்களே விஜய் தொலைக்காட்சிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வருது. உடனடியாக வந்து இவங்க மேலே ஒரு நோட்டீஸ் பாயுதில்லை சார். இப்போ இது எப்படி சார் பார்க்குறது? இப்போ சமூகத்தில் யதார்த்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு மக்கள் கூடுறதில்ல, அப்படி கூடினாலும் அது உடனடியாக நடக்கிறதில்ல. ஆனால் நாய்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே கொஞ்சம் பேர் கூடுறாங்க, டக்கு டக்கு நடக்கிறதில்ல. எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிவது ரொம்ப எளிதானது. யார் இதை கையாளுறாங்கிறதான். எந்த கூட்டம் இதை கையாளுகிறது? நாய் வளர்ப்பதற்கான கூட்டம் யார்? கொஞ்சம் எலிட்டிஸ்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்காக தானே அதிகார மையங்கள் பேசும், அவங்களுக்காக நீதிமன்ற கதவுகள் திறக்கும், அவங்களுக்காக எல்லா விசாரணை அமைப்புகளும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு இடம் இருக்குல்ல. பொது மனிதனை காப்பாற்றுறதாங்க ஆள் வேணும். இது மாதிரி அதிகார மையத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பங்களா வீடுகளில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து சில அந்த சாலைகளே வந்து வேறு யாருமே நடமாட முடியாதபடிங்க சில ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே பஸ்ஸே போகுது. சில பங்களா ஏரியாலாம் இருக்குது. நீ நல்லா கவனிச்சின்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள பஸ்ஸு போகுது. அவங்க வீட்டில் எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க. அப்படி சில பகுதிகள் இருக்கிறது. 2 வகையான உலகம் இருக்குல்ல. நீங்கள் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேம்பாலங்களை பார்க்குறோம் நம்ம. அப்படியே கீழே போனால் பாலத்துக்கு கீழே படுத்துக்கிற பார்க்குறோம்ல. இருவேறு இந்தியா இருக்குல்ல, ஒரு இந்தியா இல்லைல்ல. ஒரே இந்தியாவாக நம்ம பார்க்க முடியாது. பசித்து கிடக்கிறவனுக்கான சூழல் என்பது வேற. அது வந்து இப்போ 2 உணவை தேடி அலைபவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறான்னா, செரிமானத்துக்காக அலைகிற ஒரு கூட்டம் இருப்பான்ல, வாக்கிங் போகிற கூட்டம் இருப்பான்ல. அதனால் இது வந்து ஒரு மேட்டுக்குடி பிரச்சனை தான். சாமானியர்களுக்கு இது பெரிய தொந்தரவாக இருக்குது. அதனால் திறனாய் வந்து எவ்வளவு தொல்லைக்குள்ளே ஆக்குது ஒருத்தனையும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சனை. அதை தீர்ப்பதற்கு அரசு முன் வருகிற போது இந்த மாதிரியான எதிர்கருத்துக்கள் உருவாகுது. இப்போ நீங்கள் கேட்டபோது நானும் சொன்னேன், இன்னும் பலரும் சோஷியல் மீடியாவில் இல்லை அந்த நிகழ்ச்சியிலே சொன்னது என்ன அப்படின்னா, இது ஒரு எலிட்டிஸ்ட் மனநிலை அப்படின்ற மாதிரி ஒரு பொது கருத்து நிலவுது இல்லை சார். நாய்களுக்காக பேசினாலே அது ஒரு எலிட் மனநிலைன்னு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண முடியுமா? அதுக்கு சரியாக இருக்குமா? அது இல்லை, சாமானியர்களும் நாய் வளர்க்குறாங்க. அது ரொம்ப வந்து வெளிநாட்டு நாய்கள் வளர்க்கலைனா கூட சாமானியர்களும் நாய் வளர்த்து அதுக்காகவே என்னுடைய நண்பர்லாம் ஒருத்தர் இருக்கிறார் மதுரையில், மாரிக்குமார்னு. அவரெல்லாம் வந்து நாய் வளர்க்குறதுல அது சாமானியர் தான், வரலாம் மிடில் கிளாஸ் தான். அவர் நிறையா நாய்களுக்கு வந்து வளர்க்குறதுல பேரன்பு கொண்டவராக இருக்கார். இது ஒவ்வொருத்தருடைய சைக்காலஜி சம்மந்தப்பட்டது. அதனால் இதை அப்புறப்படுத்துவதா வேண்டாமா என்பது தொந்தரவுக்குள்ளானவர்களுடைய கருத்து அது. ஓகே. அதனால் இது அரசு தான் இதற்கு முடிவு எடுக்கணும். அதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு எடுப்பார்கள் நம்புகிறேன். ஓகே சார். இந்தியா மாதிரியான மிகப்பெரிய ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டில் உண்மையில் நாம் எப்படி சார் இந்த தெருநாய் பிரச்சனையை வந்து கையாளணும்? இல்லை, இது எந்த கருத்தை நம்ம சொன்னோம்னாலும் அது ஏற்காத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இப்போ பழைய கிராமங்கள்லாம் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், கிராமப்புறங்கள்லாம் நாயை அடித்து மரத்தடியில் புதைச்சிருவாங்க. அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்குல்ல, அது மூலமாக வந்து பயங்கரமாக காய்க்கும். முருங்கைக்காயெல்லாம் வந்து பயங்கரமாக காய்க்கும். ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு நாயை வந்து புதைச்சின்னா அது நல்லா வந்து காய்க்கும். அது கிராமப்புறங்கள்லாம் இதை பற்றி எவனுமே யோசிக்கவே மாட்டாங்க. இது மாநகரங்களின் பிரச்சனை. மாநகரங்களில் தான் இது வந்து இதை பாதுகாக்கணுங்கிற குரலே இங்கே தான் இருக்குது. இதை பற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நாயெல்லாம் தெரு நாய் போகும், ஒரு கால் இருக்காது, 4 காலில் ஒரு கால் இருக்காது, உடச்சி விட்ருப்பாங்க. இது எப்போவுமே உள்ளது. அதனால் இதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறது இப்போ அரசாங்கத்துக்கே தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா 2 ஆதரவாளர்களாக இருக்கான். மனிதர்களாக நாய்களான்னு வரும்போது மனிதர்கள் பக்கம் தான் நம்ம நிற்க முடியும். நாய்களை பாதுகாக்கிறவர்கள் பக்கம் நம்ம நிற்க முடியாது. அதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தப்படணும். அதுக்கு முன்னாடிலாம் அதுக்குன்னு லைசன்ஸ் வேணும். அப்படி முறைப்படுத்தலுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்தாகணும். இல்லைன்னா யாரை வேணாலும் நாய் கடிக்குங்க,
அது ஒரு உயிர் தானங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். அப்படி பார்த்தா நல்ல பாம்பு கூட தான் ஒரு உயிர் அடிக்கிறாங்க. பாம்பை வளர்க்க முடியுமா வச்சு வீட்டில் வச்சு? அது வந்து ஆபத்தானதை நம்ம வளர்க்க முடியாதுல்ல. வண்டலூர்லாம் சிங்கம் வச்சுருக்காங்க, வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா அதை? அதனால் வந்து ஒரு விபரீதம் தானே அது. அதனால் நாய் வளர்ப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கப்படணும். தீர்க்கப்படாமல் அப்படித்தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இதுக்கு வந்து யார் பொறுப்பு இருக்கிறது? எல்லாத்தையுமே நம்ம அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருக்கோம். அதில் நம்மளுடைய ஜனங்களுக்கு அதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அதனால் இதுக்கு ஒரு நிச்சயமாக வந்து தெருநாய்கள் வந்து குறைக்கப்படணும். அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்படணும். வளர்க்கிறவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளணும். என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னா எப்படி வேணாலும் அது இருக்குங்க. நீ ஏன் வந்து 9 மணிக்கு மேலே தெருவுக்குள்ளே வர்ற? அதனால தான் கடிக்குதுங்கிறேன் ஒருத்தன். அப்போ 9 மணிக்கு மேலே ஒருத்தன் வழி தெரியாமல் வந்தானா என்ன பண்ணுறது? ராத்திரியில் ஸ்விக்கிலாம் வேறு ஓட்டுறாங்க. பல பேர் இருக்கான்ல, விரட்டி கொண்டு கடிக்குதுன்னு வச்சுங்க. அதுவும் ஒரு உயிர் தாங்க. சொன்னானா என்ன பண்ண முடியும்? இப்போ மூட்டை பூச்சியை நசுக்கிறாங்க, அது ஒரு உயிர் தாங்க. மூட்டை பூச்சியை கொல்லக்கூடாதுங்க, அது கொலை வழக்கு பதிவு செய்யுங்கிறான். இப்போ கசாப்பு கடையில் டெய்லி அறுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆடு கோழியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு உயிர் தாங்க. அதெல்லாம் காப்பாற்றானுங்கன்னு கிளம்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதனால் எல்லாமே உயிர் தான், எல்லாத்துக்குமே வலிக்கும் தான். நம்மளும் வாழ வேண்டியிருக்கு. சிங்கத்துக்கு ஒரு காடு, மானுக்கு ஒரு காடு கிடையாது. ரெண்டுக்கும் ஒரே காடு தான். மானு வேகமாக ஓடி தப்பிக்குது, சிங்கம் வேட்டையாடுது. நம்ம மானாக இருக்கமா சிங்கமாக இருக்கமாங்கிறது தான் வாழ்க்கையோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. இதை வந்து நிச்சயமாக தெருநாய்கள் கட்டுப்படுத்தப்பட வேணும். அதற்கு வந்து வளர்க்கணும்னு பிடிவாதமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உரிய லைசன்ஸ் கொடுத்தாகணும். இப்போ எல்லோரும் வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறான்ல, லைசன்ஸ் இருக்க வண்டி ஓட்டணுங்கிறான்ல. அது மாதிரி ஒரு முறைப்படுத்தல் இருந்தால்தான் இதுக்கு தீர்வு ஏற்படும். நன்றி சார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.